மண்டே ஈவினிங் சரியான மழை. சரி போய் ஜன்னலை சாத்துவோன்னு போனால் குட்டி குட்டி பேர்ட்ஸ் அழகாக உட்காந்துருந்தது. 3 பேர்ட்ஸ் இருந்தது. சரி நம்ம போயிட்டு அந்த நெட்டை திறந்து அதை க்ளோஸ் பண்ணால் அது பறந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அது இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். செம்ம மழை. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ ஹெவியான மழையை பார்க்குறேன். சரி ஓகே, மழை பெஞ்சாவே நெக்ஸ்ட் என்ன, ஸ்நாக்ஸு, டீயு. என்னோடய நேரம் பால் இல்லை, சூப்பர். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு டீ மாதிரியாவது குடிக்கிறோன்னு சொல்லிட்டு லெமன் டீயும் சுண்டலும் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் அது எனக்கு பத்தலை, ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலன்னு தோணுச்சு. ஸோ மெயினாக எதுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டுன்னு டின்னரே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கேப்சிகம் சட்னியும் வீட் கோதுமை தோசையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி, இவ்வளோ சீக்கிரம் நான் எந்த சமையலுமே முடிச்சதில்லை. ஆனால் அது சட்னி ஒரு 5 மினிட்ஸில் சட்டுன்னு முடிஞ்சிச்சு. அந்த கேப்சிகமும் ஆனியனும் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில். எப்போ மழை வந்தாலும் எனக்கு ஏதாவது சுட சுட பஜ்ஜி, போண்டா, அது கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீ, அதில் ஏலக்காய், ஜிஞ்சர் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போன்னு பார்த்து சடனாக மழை வந்துருச்சு. நான் வேற பால் பாக்கெட் வாங்க வைக்காமல் விட்டுட்டேன். என்னடா அது எனக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று சூடாக வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சுண்டல், லெமன் டீ, அப்புறம் தோசை, சட்னி எல்லாம் நல்லா வச்சு சாப்பிட்டேன். இப்போ தான் எனக்கு வயிறே சூப்பராக ஃபில்லாக இருக்குது. ஸோ செம்ம டேஸ்டியான ஒரு டின்னர். நெக்ஸ்ட் என்ன, மழையை என்ஜாய் பண்ண வேண்டியது.